Hello friends, welcome to my channel Early Rise. இந்த வீடியோவில் நம்ம 10th Maths Chapter 1 Relations and Functionsல Exercise 1.4ல 4th sum பார்க்கலாம். Show that the function f natural numberக்கும் natural numberக்கும் உள்ள function natural numberனு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் தானே நமக்கு பர்டிகுலராக சொல்லலை, நேச்சுரல் நம்பர்ஸும் சொல்லிட்டாங்க. அப்போ 1லேருந்து எவ்வளோ வேணால் போயிட்டே இருக்கும். பியும் அதே மாதிரி தான். டிஃபைன்டு பை இந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 ஆனால் ஆன் டூ கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 1 to 1 நம்ம ஆரோ டயக்ராம் வச்சு ப்ரூவ் பண்ணிடலாம். ஆன் டூ ஃபங்க்ஷன்னா இருக்கணும்னா என்ன கண்டிஷன், இருக்கக்கூடாதுன்னா என்ன கண்டிஷன். ஆன் டூ ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்கணும். நாட் ஆன் டூவாக இருக்கக்கூடாதுன்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏபின்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, அடுத்தது இருக்கிறது பி. நேச்சுரல் நம்பராக 1 2 3 4 5 6 7 8 9 ஓகே போயிட்டே இருக்கும். பியும் அதே மாதிரி தான். 1 2 3 4 5 6 7 8 9 இது மாதிரி பியும் போயிட்டே இருக்கும். ஏபியை நம்ம எழுதிட்டோம். இப்போது எக்ஸ்னால் இந்த இடத்துல என்ன அர்த்தம், ஏல இருக்கிற வேல்யூஸ் ஒன்றுனா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு பியோட வேல்யூ கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்து எழுதிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஒரு வேல்யூ மாற்றணும். -1 இங்கே 2 போட்டோன்னா 2 × 2 -1. இதை மாதிரி நம்ம எத்தனை வேல்யூஸ் 9 வேல்யூஸ் போட்டிருக்கோமா, 9 வேல்யூஸ் வரைக்கும் போட்டு கண்டுபிடிக்கணும். 2 1s are 2, 2 - 1 இங்கே வரும். 2 2s are 4, 4 - 1. 2ல் 1 போச்சுன்னா 1, 4ல் 1 போச்சுன்னா 3. இதே மாதிரி நம்ம மற்ற எல்லா நம்பர்ஸ்க்கும் போடணும். எஃப் ஆஃப் 3யை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, எக்ஸுக்கு பதிலாக -1. 2 3s are 6 -1, 6 - 1 5. நெக்ஸ்ட்டு 4, எக்ஸ் இருக்கிற இடத்துல 4 -1. 2 4s are 8 -1, 8 - 1 7. எஃப் ஆஃப் 5, 2 எக்ஸ் இருக்கிற இடத்துல 5 -1. 2 5s are 10 -1 9. எஃப் ஆஃப் 6, 2 × எக்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் 6, அங்கே அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் இருக்கிற -1 அப்படியே. 2 6 are 12 -1 11 7. 2 × 7 -1. 7 2s are 14 -1 13. F of 8, 2 × 8 -1. 2 8s are 16 -1 15. F of 9, 2 × 9 -1. 9 2s are 18 -1 17. இப்போ சைடில் நம்ம ப்ராக்கெட்டில் எக்ஸையும் எஃப் ஆஃப் எக்ஸையும் இப்படி தனித்தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 இருந்தால் ஆன்சர் 1 வருது. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 இருந்தால் 3, இதையும் 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வருது. 3, 5. 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 7, 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 9, 6 சப்ஸ்டியூட் பண்ணால் 11, 7 சப்ஸ்டியூட் பண்ணால் 13, 8 சப்ஸ்டியூட் பண்ணால் 15, 9 சப்ஸ்டியூட் பண்ணால் 17. இப்போ என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற நம்பர்ஸ்னால் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 1 to 1 இல்லையான்னு செக் பண்ணணும். ஆரோ டயக்ராம் இங்கே கொஷினில் எனக்கும் தானே சொல்லியிருக்காங்க, நம்ம என்னன்னே போட்டுக்கலாம். நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்களா, அதனால் கொஞ்சம் பெருசாக போட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதை மாதிரி போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே வர்றதும் ஒரு நேச்சுரல் நம்பர் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 இப்படியே போயிட்டே இருக்கும். கோசான். இப்போ நம்ம ஹேரோ போடணும். 1க்கு 1, 1க்கு
1 arrow diagram. 2க்கு 3, 2க்கு 3, 3க்கு 5, அதே மாதிரி 4க்கு 7, 5க்கு 9, 6க்கு 11, 7க்கு 13, 8க்கு 15, 9க்கு 17. ஏன் 17 வரைக்கும் போட்டோன்னா நமக்கு வேல்யூ இங்கே 17 வரைக்கும் இருக்குது, அதனால் இங்கே 17 வரைக்கும் போட்டேன். இப்போ ஆரோ டயக்ராமில் எதுக்கு இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போட்டோம்? இது 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு. 1 to 1 ஃபங்க்ஷனாக என்னது? ஒரு ப்ரீ இமேஜுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். அது மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ப்ரீ இமேஜுக்குமே கண்டிப்பாக இங்கே ஒரு இமேஜ் இருக்கணும். நம்ம சும்மா இங்கே 9 வரைக்கும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே 10 ஒரு வேல்யூ போட்டாலும் கண்டிப்பாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்கே ஒரு ஆன்சர் வரும். அப்போது இங்கே எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் அத்தனை நம்பர்ஸையும் நம்ம இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா கண்டிப்பாக இங்கே ஒரு ஆன்சர் வரும். அப்போது இங்கே இருக்கிற எல்லா ப்ரீ இமேஜுக்குமே கண்டிப்பாக இங்கே ஒரு இமேஜ் இருக்க போகுது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இங்கே இருக்கிற எல்லா லைனாக அப்படியே வருது பாருங்கள். 1 2 3 4 எல்லாத்துக்குமே ஒரு இமேஜ் வருது. அப்போ எத்தனை நம்பர்ஸ் இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே ஒரு இமேஜ் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம். Each element in A having unique image. தனியாக ஒரு இதுதான் இமேஜ். 2க்கு இருக்கிற இமேஜ் 1க்கு கிடையாது. 2க்கு வேறு இமேஜ், 1க்கு வேறு இமேஜ். அது மாதிரி ஒரு நம்பருக்கும் வேறு இமேஜ் தான் வரப்போகுது. இப்போது 10 போட்டோன்னா நமக்கு என்ன இமேஜ் வரும்? 19 வரும். ஏன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வருது. 1 3 5 7 9 11 13 15 17. அப்போ 10க்கு கண்டிப்பாக வந்து 19ஆக தான் இருக்கும். 11க்கு 21. அது மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே ஒரு யூனிக் இமேஜ் இருக்கும். எதுவும் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகாது. 9க்கு இருக்கிற இமேஜ் 9க்கு மட்டும்தான் இருக்கும், அது 10க்கு இருக்காது. அப்போ இது ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன். ஈச் எலமெண்ட் இன் A having unique image in B. Therefore, the given function is a 1 to 1 function. ஒன் டு ஒன் மட்டும் நம்மளை பண்ண சொன்னாங்களா? இல்லை. இது ஆன் டு கிடையாதுன்னு நம்மளை சொல்கிறாங்க. ஆன் டு கிடையாதுன்னு எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது? ஆன் டுக்கு ஒரு கண்டிஷன் பார்த்தோம். ஆன் டுவாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைன். ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருந்தால் ஆன் டு, ஈக்குவலாக இல்லைன்னா நாட் ஆன் டு, இல்லைனா இன்டு. இங்கே நமக்கு நாட் ஆன் டுனே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இது ரெண்டு ஈக்குவல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். ரேஞ்ச் ஆஃப் எஃப் கோடமைன், இது ரெண்டும் இப்போ நமக்கு தேவை. ரேஞ்சுனால் என்னது? வந்திருக்கிற இங்கே ஆன்சராக வந்திருக்கிற இமேஜை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். 1 3 5 செகண்டாக இருக்குல்ல அந்த நம்பர்ஸ்லாம். 1 3 5 7 9 11 13 15 17 அப்படியே போயிட்டே இருக்கும். இது ரேஞ்ச். கோடமைன்னா செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே, அதுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டாம். செகண்ட் செட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும். செகண்ட் செட்டில் என்ன இருக்குது? நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இருக்குது. செகண்ட் செட்டில் இவங்க இங்கே கொடுத்துட்டாங்க, நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஃபஸ்ட்டு செட்டும் சரி, செகண்ட் செட்டும் சரி. ஃபஸ்ட்டு செட்டுக்கு நம்ம என்ன நேம் சொல்லுவோம்? டொமைன். அதோட இமேஜை ரேஞ்சு. செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கோடமைன்னு சொல்லுவோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டொமைன்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அதுக்கு இமேஜ் இங்கே இருக்கணும். ரேஞ்சுனால் இங்கே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுகிறோம்ல, அதோட இமேஜை நம்ம ரேஞ்சில் எழுதுவோம். கோடமைன்னா செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் அப்படியே எடுத்து எழுதிடணும். செகண்ட் செட்டில் 1லேருந்தே நம்பர்ஸ் இருக்குது.
1 2 3 4 5 6 7 8 9 இப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு என்ன தேவை? ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடமைன்னு வரணும். இங்கே ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக இருக்கா? 1 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 3 5 4 7. இங்கே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்கணும். இல்லை, இங்கே இருக்கிற நம்பர்ஸ் இங்கே இல்லை. அப்போது therefore range is not equal to codomain, hence the given function is not onto. அதுதானே கேட்டிருந்தாங்க, ontoவாக இல்லைன்றதை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ரேஞ்சும் கோடமைனும் ஈக்குவலாக வரல. இங்கே சப்போஸ் இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 இங்கே நேச்சுரல் நம்பராக இருக்கா? ரேஞ்சும் நேச்சுரல் நம்பராகவே வந்திருந்தா நம்ம இது ஆன் டு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருப்போம். இங்கே வேறு நம்பர்ஸ் இருக்குது, இங்கே வேறு நம்பர்ஸ் இருக்குது. அப்போது இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபைனலாக கொஷினில் இருக்கிறத அப்படியே எழுதிடலாம். hence showed the given function is 1 to 1 but not on to. Here the given function is 1 to 1 but not on to, hence showed. Thank you.